இதே மாதிரி நான் போய் இந்த ஊரில் சேருவேன். நீங்கள் 100 தடவை சென்னைக்கு போயிருப்பீங்க, 100 தடவையும் வெவ்வேறு பாதையில் தான் நீங்கள் போயிருப்பீங்க, ஒரே ரூட்டு தான். ஆனால் உங்கள் வீல், கார் டயரு அல்லது பஸ்ஸில் நீங்கள் போனீங்கன்னா பஸ்ஸு ஒரே தடத்தில் போகாது. ட்ரெயின் தண்டவாளத்தில் போகிற மாதிரி போகாது. இன்றைக்கி நீங்கள் போகும்போது ரோடோட இடது பக்கம் இருந்திருப்பீங்க, வலது பக்கம் மாற்றி மாற்றி திரும்பி போயிருப்பீங்க. அது டைனமிக்காக மாறும். அப்போது இந்த இன்செக்யூரிட்டிங்கிறது எப்போ வருது அப்படின்னா, என்னோட ஃப்யூச்சரில் நடக்க போகிற சம்பவத்தை, ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறேன். அங்கே தான் இன்செக்யூரிட்டியே வருது. அதை ஒரு முட்டாள் தாங்க ஃபிக்ஸ் பண்ணுவான். நான் காரை எந்த தடத்தில் ஓட்டிகிட்டு போகிறேங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். நான் எதில் கவனமாக இருப்பேன் தெரியுமா? என்னுடைய டிரைவிங்கில் தான் நான் கவனமாக இருக்கணும். நான் பாதையை நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. என் டிரைவிங்கை நான் எக்ஸ்பர்ட்டாக மாற்றணும். என் டிரைவிங் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கணும். என் டிரைவிங்கை நான் நம்பணும். டிரைவிங்கில் நான் அல்டிமேட்டாக நான் இருக்கணும். எப்படி வேணால் என்னை பாதையை நீ மாற்று, ஆனால் நான் ஆக்சிடென்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு டிரைவிங் மேலே நம்பிக்கை இருக்கு. நான் என் கையில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் கட்டுப்பாட்டில் இருக்காது. என் கையில் இருக்கிற விஷயம் கூட இன்னும் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா அதுவுமே இன்செக்யூர் தான்.